ரத்த கட்டீர் எல்லாம் திரைப்படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆமா. நீங்க அது கூட பேசுவோம் பண்ணுவோன்றீங்க, அதை கட்டுப்படுத்துவோன்றீங்க. இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? தாத்தா வந்து பெரிய சுவாமி, பெద్ద பூஜாரி அவரு. ம். பூஜாரின்னா கோயில் பூஜாரி கிடையாது. காட்டுல துஷ்ட சக்திகளுக்கு பூஜை பண்ணுவார். துஷ்ட சக்தியில வந்து அந்த டயத்துல வந்து ஊருக்குள்ள வந்துடும். அது கெட்டது பண்ணிட மாட்டான். ஒய்த்தால போறது, சில பேருக்கு சும்மா வாயு கூட பேசாம ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வரும். அந்த பெரிய ஆள் என்ன சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பசங்களுக்கு இப்படி ஆகுது, பெரியவங்களுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அந்த கிரகங்கள் வராம ஊர் எல்லையிலேயே பூஜை பண்ணி சில மந்திரங்கள் பண்ணி அது உறவிடாம பண்ணுவாங்க. இவ்வளவு பண்றீங்க, இத்தனை வருட காலமா பண்றீங்க, மக்கள் நம்பணும்ல இதெல்லாம் சொன்னா மூட நம்பிக்கைன்னு தானே சொல்லுவாங்க இப்ப அந்த காலத்துல. மூட நம்பிக்கைன்னு சொல்றது உண்மைதான். சரிங்களா? அது நம்புறவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும், நம்பாதவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. சில தெய்வங்களும் சில கிரகங்களும் மாறும்போதும் அவங்களும் நம்புவாங்க. இப்படி எப்படின்னா நம்ம ஒரு சொந்த வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டுற டைம் நல்லா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களும் அது எப்படி உண்மையோ ஜோசியம் அதே மாதிரி உண்மை, பொய் கிடையாது. ஜோதிடம் வந்து சொல்றவங்க பொறுத்து இருக்கு. எல்லாரும் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. நானும் அவங்களும் கூட பொய் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாம் சொல்றவங்க பொறுத்து இருக்கு ஐயா. ஜோதிடம் உண்மை.